ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி சிக்கன் மந்தி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் 2 ஸ்டார் அனீஸ், அரை ஜாவித்ரி, 7-8 லவங்கம், 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, சின்ன துண்டு ஜாதிக்காய் போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சிக்கனை ஒரு டூத் பிக்கோ இல்லை டிக்கா குச்சியை வச்சு இதே மாதிரி குத்திக்கோங்க. சிக்கனை முடிஞ்சளவு தோலோடு வாங்கிக்கோங்க. தோலோடு போட்டால் ஜூஸியாக சாஃப்டாக வெந்திருக்கும். இப்படி குத்தி விடுறதுனால உப்பு காரம் சிக்கனோட உள் பீஸ் வரைக்கும் இறங்கி சாஃப்டாக வெந்திருக்கும். அதனால் குத்தி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, பொடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கலக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், மசாலாவை நல்லா கலக்கியாச்சு. கலக்கின இந்த மசாலாவில் 2 டீஸ்பூன் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சிக்கன் பீஸை எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சிக்கன் துண்டில் ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் இதே மாதிரி 2 பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பீஸ்லையும் மசாலா நல்லா தடவிட்டோம்.
தடவின இந்த சிக்கன் துண்டுகளை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுறலாம். அடுத்ததாக இதே மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுக்கோங்க. அளந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம ரைஸ் வேக வைக்கணும். இப்போது இந்த பாத்திரத்து மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரெய்னர் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ட்ரெய்னருக்குள்ளே நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் இருக்கிற மசாலாவை வலித்து இது மேலே தடவி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் 1½ டம்ளர் பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன் வெந்திருக்கு. இந்த சிக்கன் துண்டை இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆனதும் தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன் அழகாக வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் துண்டுகளை ஆற விட்டுக்கோங்க. சிக்கன் வேக வச்ச பாத்திரத்தில் சிக்கனோட மசாலா இறங்கின இந்த தண்ணியை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் ஆறிடுச்சிங்க. கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவில் அரை லெமன் பிழிஞ்சு விட்டு ஸ்பூனால் கலக்கிக்கோங்க. கலந்து விட்ட மசாலாவை சிக்கன் துண்டுகள் மேலே 2 பக்கமும் இதே மாதிரி தடவி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. ஃப்ரையிங் பேனில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தவா சூடாயிடுச்சுங்க. இப்போ சிக்கன் துண்டுகளை ஃபேனில் வச்சுக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து சிக்கன் துண்டுகளை திருப்பி விட்டுறலாம். சிக்கன் துண்டுகளோட எல்லா பக்கமும் இதே மாதிரி கலர் வர்ற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் துண்டு முழுமையாக வெந்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இதை இறக்கி வச்சுக்குவோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி பாத்திரம் வச்சுக்குவோம். பாத்திரம் சூடானது 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 2 பிரியாணி இலை, அது கூட 10 12 மிளகு, அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க.
வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் போல் கைவிடாமல் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இதை மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் இது கூட 3 பச்சை மிளகாவை ஒடித்து சேர்த்துட்டு அது கூட காஞ்ச 2 எலுமிச்சம்பழம், மெலிசாக கட் பண்ண புதினா அரை கைப்பிடி, மெலிசாக கட் பண்ண கொத்தமல்லி அரை கைப்பிடி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கரெக்டாக வதங்கிருச்சு. இந்த டைமில் சிக்கன் வேக வச்ச மசாலா தண்ணி கூட பச்சை தண்ணியும் சேர்த்து 2 1/4 டம்ளராக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு உலைய கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சிருச்சிங்க. இப்போ பிரியாணி ரைஸ் இது கூட சேர்த்துக்கோங்க. ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிக்கனில் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கிளறி விட்டு மூடி போட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி திரும்பியும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 5 பச்சை மிளகாய், அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. மூணு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக 75% வெந்திருக்கு. இப்போ தம் போட்டுக்குவோம். அடுத்ததாக ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேலே வச்சுட்டு சாதத்தை லைட்டாக கிளறிட்டு எல்லா பக்கமும் சமம் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2 டீஸ்பூன் நெய்யை ரைஸ் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் துண்டுகளை ரைஸ் மேலே இதே மாதிரி வச்சுக்கலாம். அடுத்ததாக சூடு பண்ண கறி துண்டை இதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு கறி துண்டு மேலே நெய் விட்டுருங்க. புகை வரும். இந்த டைம் மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்லேயே விட்டுருங்க. பிரியாணி தம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பிரியாணி தம் ஆகிடுச்சி. கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இறக்கி வச்சுக்குவோம்.
அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நெய் காஞ்சதும் 10-15 முந்திரிகளை போட்டு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்குவோம். அடுத்து அதே கரண்டியில் 10 பாதாமை அதே நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து சிக்கன் மந்தி பிரியாணியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அது கூட பாதாம், முந்திரி, எலுமிச்சம்பழம் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.